எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒரு மலைப்பாம்பு இருக்கிறது. அந்த மலைப்பாம்பானது அதிகமாக பெருந்தீனியாக ஒன்றை முழுங்கிவிட்டால் அசைய முடியாமல் அப்படியே படுத்து கிடக்கும். அந்த காட்டிலே கிடக்கின்ற அந்த பாம்பு இந்த காடு தீப்பற்றி எரிகின்ற போது கூட அதுக்கு ஒரு உணர்ச்சி இல்லாமல் அப்படியே கிடப்பும். இப்படிதான் கீழ்மக்களாக இருக்கின்றவர்கள் எந்த நிலையிலேயும் தனக்கு ஏற்படுகின்ற ஆபத்தை புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய நிலையிலிருந்து அவர்கள் முன்னேறி செல்லாமல் பின்னோக்கியே கிடக்கின்றார்கள். இது ஒரு கேடான செயலுக்கு ஈடுபடுத்திக் கொள்வதற்கு சமமாகத்தான் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். கண்கூடா பட்டது கேடனினும் தன்னுடைய கண்ணிலே தெரிகிறது இது தவறுடையது என்று. ஒரு பாழுங்கிணறு என்று தெரிந்த பிறகு அதில் போய் விடுகின்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். இத்தனைக்கு இந்த சூழ்நிலையில் எத்தனையோ விதமான தீய குணங்கள், தீய பழக்க வழக்கங்கள், இவைகளில் இன்றைய சமுதாயம் போய் விழுகிறது. அது தீயது என்று தெரிந்தும் கூட அதில் சென்று பலர் வீழ்கின்றார்கள். அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கண்கூடா பட்டது கேடெனினும் கீழ்மக்கட்கு உண்டோ உணர்ச்சி. உணர்ச்சி என்பது தன்னுடைய உடம்பிலே தோன்றுவது, உணர்வு என்பது தன் உள்ளத்திலே தோன்றுவது. ஆகவே இந்த உணர்ச்சி இல்லாகும். மண்டரி என்பது நெருப்பு. தன் வாய் மடுப்பினும் மாசுனம் என்பது பாம்பு. கண் துயில்வ பேரா பெருமூச்செறிந்து என்று குமரகுருவர் சாமிகள் நீதிநெறி விளக்கத்திலே காட்டுகின்றார்.